அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேசப்போவது கோவில், சர்ச், மசூதி, கடவுளை வணங்கும் இடங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி பேசப்போகிறேன். நம் உதாரணத்துக்கு சென்னை மாநகரத்தை எடுத்துக்கொள்வோம். திங்கள் முதல் வெள்ளி வரை, ஏன் திங்கள் முதல் வெள்ளி வரை, திங்கள் முதல் ஞாயிறு வரையும் பலர் வேலை செய்கிறோம். அனைவரும் வேலை செய்கிறோம். வேலை செய்துவிட்டு அந்த உடல் என்ன ஆகிறது என்றால் களைத்து போய்விடுகிறது. உடல் வலி வருகிறது, மனவலி வருகிறது, எண்ணங்கள் வேலையிலேயே இருக்கிறது. அந்த எண்ணங்களை வெளியேற்றி உடலை, சரீரத்தை அமைதிப்படுத்துவதற்காக கோவில், சர்ச், மாஸ்க் இது போன்ற இடங்களுக்கு போய் வருவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் வேலையை முடித்துவிட்டு அந்த வாரம் ஒரு கோயில், நல்ல கோயிலுக்கு, அனைத்து கோயிலுமே நல்ல கோயில்கள் தான், நல்ல மசூதிகள் தான், நல்ல சர்ச் தான். நீங்கள் உள்ளே சென்ற உடனேவே ஒரு அமைதியின் காரணமாக, அந்த இடத்தில் இருக்கும் அமைதியும் கடவுளின் கருணையும் பக்தியும் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் உடலை அமைதிப்படுத்தி, ஆரோக்கியப்படுத்தி, எண்ணங்களை தூய்மையாக்கி, உங்கள் உடல் வலியை வெளியேற்றி, இவை அனைத்தும் அந்த இடத்தில் ஏற்படுகிறது. ஆதலால் என்னுடைய அனுபவத்தின்படி நீங்கள் கடவுளை வேண்டும் இடத்திற்கு சென்று வருவது உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்திற்கு அது கொடுத்துவிடும். தயவு செய்து இதை, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இல்லையா, கடவுளை நம்பலாமா, கடவுளை வேண்டாமா என்ற ஒரு வாக்குவாதம் இங்கே தேவை கிடையாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த இடத்தில் கிடைத்து விடுகிறது. அவ்வாறுதான் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து வழிபாட்டு இடங்களும் செய்கிறது. கடவுள் இல்லை, இருக்கார் என்ற ஒரு வாக்குவாதம் தேவையே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விடுகிறது. ஆதலால் நீங்கள் அங்கே சென்று கைகூப்பி கடவுளை வேண்டும்போது உங்கள் மனம் அமைதி பெறுகிறது என்பதுதான் உண்மை. யோகா, பிராணாயாமம், இவை அனைத்தும் எல்லோருமே செய்யலாம். இந்த மதத்தினர் தான் செய்ய வேண்டும், அந்த மதத்தினர் தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது.
இவையெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனின் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட ஒன்று. இதை கடைபிடியுங்கள். இதில் மதச்சண்டை, ஜாதி சண்டை இதெல்லாம் தேவையே கிடையாது. கடவுள் என்பவர், கடவுள் இருக்கிறார் இல்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் உடலில் உள்ள வலியையும் மனதில் உள்ள சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் எண்ணங்களை தூய்மையாக்குவதற்காக இவ்விடத்திற்கு நீங்கள் சென்று வந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பமும் நன்றாக இருக்கும். RSS வினோத்.